ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான சைடிஷ் பண்ணலாம். ஸோ கிழங்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா தோல் வந்து ஈஸியாக உரிச்சிடலாம். ஸோ கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்துட்டு எங்கள் ஊர் சைடெலாம் கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு சில சைடு குச்சிக்கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது அதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூளும் உப்பும் ஆட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா வெந்துடும். ஸோ இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்ததும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிழங்கையும் ஆட் பண்ணி ஒரு 2 கிளறி தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்துட்டு டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சாதம், ரசம், கிழங்கு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.